எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெருப்பின் குணம் நிறைந்த மேஷராசி நண்பர்களே. எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்க தான் நிறையவே ஆசைப்படுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையாக வந்தாலும் சவால்களையும் நீங்கள் தைரியமாக சமாளித்து முடிப்பீங்க. மேஷராசிகளுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ரசிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமே இருக்குதுங்க. பலவிதமான புதிய அனுபவங்களை உங்களுடைய நண்பர்கள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த ராசினருக்கு உடல பல ஆற்றல்கள் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. இவர்களுடைய சோம்பேறித்தனத்தால் தாங்க வீணாக்கிடுவீங்க. மேஷ ராசிக்கு ரொம்பவே பிடிவாத குணம் அதிகம் இருக்குது. நீங்கள் விரும்பும் காரியத்தில் முடிப்பதில் அதிக கவனமோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. விரும்புவதற்காக சில காரணங்கள் கூட நீங்கள் நிறைய சொல்லுவீங்க. எதிலுமே நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்களும் நீங்கள் தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்தை கூட வேடிக்கையாக மாற்றக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு சில சமயத்தில் நீங்கள் வேடிக்கையான நகைச்சுவை விஷயத்தை கூட ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு ரொம்பவே மனசஞ்சலத்துக்கு ஆளாகக்கூடிய நண்பர்களும் நீங்கள் தாங்க. உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் மேஷராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய சாதகமான பலன்கள் என்னென்ன, அடுத்த 30 நாட்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதால் இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு வெற்றியாக அமைந்திடுங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கான லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்க போகுதுங்க. குருவின் சுக்கிரன் இணைவதால் வரக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் மாதம் முதல் 22ஆம் தேதி வரை இணைந்தே இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரப்போதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நாச்சியார் திருமொழி கேட்பது படிப்பது உங்களுக்கான வெற்றியை தேடித்தருங்க. தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தாங்க சிம்ம ராசிக்கு பிரவேசமாகிறாரு. சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு வராராம். இந்த நிலையில் கன்னியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் மேஷ ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் நீங்கள் வேகமும் துடிப்புடன் மிகுந்து காணப்படுவீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் முருக வழிபாடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்ந்து இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை மிதுனத்தில் தான் சுக்கிர பகவான் இருக்க போகிறாரு. மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு நல்ல விதமான பலன் ஏற்பட போகுது. முதியவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மனவேதனை வருத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு சுக்கிரன் நினைவு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுத்த காரியங்கள் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கான வெற்றி கிடைத்திடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நினைக்கப்பவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வேலை தொழில்னு வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் தொழில் வேலை செய்வது நன்மையான பலனை அளித்திடும். காதல் உறவுகளில் இருப்பவங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க போகுது. 3வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல அதிபதியாக இருப்பதால் காதல் உணர்வுகளை அதிக வெளிப்படுத்துவீங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில் இருந்து வந்தவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா திருமண வரங்களை தேடிக்கொண்டவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். குருவும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் 3ஆம் இடத்துல இருப்பதாலும் பயணங்கள் மூலம் உங்களுக்கான ஆதாயம் உண்டாகும். சுப விஷயம் சார்ந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அடுக்குமாடி குடியிருப்புக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகிடுங்க. இல்லைனா புதிதாக வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டவர்களுக்கு ஒரு நல்ல விதமான பலன் ஏற்படும். இளைஞர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்திடுங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் போன்ற ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க. நீங்கள் பொறுத்தவரை அதிகப்படியான தண்ணீர் பருகுவதை பழக்கமாக்கி கொள்ளுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பதை வைத்தே சமாளிக்க பாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுப்பதற்கான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் பிள்ளையாருக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கான நன்மைகளை ஏற்படுத்தி தரும். 5ல் இருக்கக்கூடிய கேது பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிகுந்த கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ராக பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10, 11க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால உங்களுக்கு குரு சண்டால யோகம் உண்டாகிடுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் அதிகப்படியாக ஜெபிக்க வேண்டும்னு ஒரு குறிக்கோள் போன்ற எண்ணம் அதிகப்படியாக தோன்றிடும். கெட்ட சகவாசங்களை முற்றிலுமே தவிர்த்துக்கோங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கூட வந்து சேரலாம். கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுங்க. சனி வக்கரத்தில் இருப்பதால் வேலை மாற்றக்கூடிய திருப்திகரமாக தான் இருக்கும். முடிந்தால் மாற்றி செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. இந்த மாதம் உங்களுக்கான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த மாதத்தில் சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. தகவல் தொடர்பு உங்களுக்கான அதிகரிக்க போகுதுங்க. புதிய வேலைக்கான முயற்சிகளை ஈடுபடுபவர்களுக்கு அதற்கான வெற்றியும் கிடைத்திடும். பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க. 3ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல பயணம் செய்ய போகிறாரு. மாணவர்களுடைய கல்வியில் நீங்கள் அக்கறை காட்ட போகிறீங்க. பெரிய வளர்ச்சி அதனால் ஏற்பட போகுது. தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புக்கு கூடிய ஆசைப்படுவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு உண்டாகிடும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் அதிகம் ஏற்படும். பணவரவு உங்களுக்கு உண்டுங்க. நகை வாங்குவதற்கான யோகமும் உண்டாக போகுது. லலிதாம்பிகை வழிபாடு செய்வது அனைத்து விதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துடும். லலிதாம்பிகை நவராத்திரி மாலையை படிப்பது உங்களுக்கான மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. மேஷம் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதங்கள்னு கிரக நிலைகளாக தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய்னு லாபஸ்தானத்தில் சனின்னு ராகுனு கிரக நிலைகள் அமைந்திருக்குதுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பதால் அவர் மூலம் உங்களுக்கான நல்ல பலன்கள் அதிகப்படியாக ஏற்பட போகுதுங்க. ராசிநாதன் சஞ்சாரத்தால் உங்களுக்கான மனம் மகிழக்கூடிய சம்பவங்களும் நடக்க போகுது. மனக்கவலைகள் குறைந்து மன தெளிவுடன் காணப்படுவீங்க. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் தாங்க கிடைக்க போகுது. திட்டமிட்டபடி நீங்கள் செல்ல முடியாத பயணத்தை கூட தடங்கள் ஏற்படலாம். அதனால் சங்கடம் வேண்டாங்க. தொழில் பொறுத்தவரை வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கலாம். மேலும் அதற்கான தன்னம்பிக்கை ஏற்பட்டுடுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்திடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக தாங்க இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல பெயர் கிடைக்க பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா வேலை செய்வனும் சற்று இழுபறியான சூழ்நிலை தான் ஏற்படும். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது உங்களுக்கான குழப்பம் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தவரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது. அதே போல் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கான இடைவெளியும் குறைந்திடுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலும் கூடுதல் கவனமாக இருங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா சற்று தெளிவாகவே செயல்படுவது நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் பொறுத்தவரை வீண் அலைச்சலுக்கு பின் தான் அதற்கான பலன்கள் கிடைத்திடும். அரசியல் துறையினருக்கு எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் உண்டாகிடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடையக்கூடிய காலமாக இருக்குது. கவனமாக படிப்பது ரொம்பவே நல்லது. வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து நல்ல பலன்களும் அபரிவிதமான யோகங்களை தொடர்ந்து பெற நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. வாரம் வாரம் வரக்கூடிய வழிபாடு செய்யலைன்னா கூட மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையானது நீங்கள் முருகனுக்கு வரக்கூடிய விசேஷ தினங்களில் சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதன் மூலம் செவ்வாயினுடைய பகவானின் அருளை நீங்கள் பெற முடியுங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே எளிமையானதுங்க. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். இந்த மாதத்தில் பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறிடும். தொழிலில் இருந்து வந்த மந்தகதி போகிடுங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீர்ந்திடும். கண்முன்னே தலை விரித்தாடக்கூடிய செலவுகளை சமாளிக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினரிடம் வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். குடும்பத்தினருடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடலாம்.
செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.